நாட்டில் எனக்கு எத்தனையோ ஏராளமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் மின்வெட்டு பிரச்சனை. அது சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பயந்து வைக்கிறான். அது நீங்கள் தேடுறது நான் இருக்க மாட்டேன். மக்கள் தேடுற இடத்துல நிச்சயமாக நான் முதல் ஆளாக நிற்பேன். சட்டமன்றத்தில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைக்கி நான் மக்கள் மன்றத்தில் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் எனக்கு எழுதி சொல்கிறேன். தேடி பார்க்கணும் அவசியமே இல்லை. அந்த கையெழுத்தை பாருங்கள், அது தெரியும் உங்களுக்கு. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கையெழுத்து போட்டுருப்பான். அங்கே ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த கோப்பை பாருங்கள், அதுலேயும் மு.க. ஸ்டாலின் கையெழுத்து போட்டிருப்பான். தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபா, அதில் ஸ்டாலின் இருப்பான். ஆக எங்கேயும் எனக்கு தேடிட்டு இருக்க அவசியமே இல்லை. கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்கிறேன், அண்ணா சொல்லியிருக்க ஒரு வாரம் சொன்னார். அண்ணா சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியிருக்கிறேன், இதுபோது எனக்கு வாழ்க்கையில். ஆக நான் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாடு என்று பேச சொல்லுறதுக்கு என் பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் அரசியலுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆகியிருக்கு. ஆக அந்த 60 வருஷமாக மக்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நான் முதலமைச்சராக இருந்தபோது 4-5 முறை சென்று ஆய்வு நடத்தி, இன்னும் சொல்கிறேன், நான் முதலமைச்சராக இருந்தபோது 5 வருஷத்தில் நான் நடத்தின மாதிரி ஆய்வுக் கூட்டம் எந்த முதலமைச்சரும் எடுத்துருக்க மாட்டாங்க. நான் பயணம் செஞ்ச மாதிரி எந்த முதலமைச்சரும் பயணம் செஞ்சிருக்க மாட்டாங்க. நான் கோட்டைக்கு போனது தான் அதிகமாக இருந்திருக்கிறது, எந்த முதலமைச்சரும் அதிகமாக இருந்திருக்க மாட்டாங்க. இன்னும் கூட சொல்ல, நீங்கள் முதலமைச்சர் தேடி பார்க்கணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கோட்டையில் தான் கோப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆக அந்த கோப்புகளை எடுத்து பாருங்க, அதில் கையெழுத்து போட்டுப்பேன், மு.க. ஸ்டாலின். ஆக நான் இங்கே நம்முடைய மதிப்புக்குரிய சகோதரர் துணை பொதுச் செயலர் ராஜா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், கூட்டணி பற்றி எல்லாம் எடுத்து சொன்னார்கள். எப்பொழுதுமே கலைஞர் அவர்கள் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணியை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அவங்களாக போனால் தான் வர தவிர கலைஞர் இதுவரை விட்டது கிடையாது. அதே மாதிரி தான் நானும் அவர் வழி நின்று நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விட மாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம்.